அமாவாசை அன்று அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும். அதன் பிறகு முன்னோர்களின் படத்திற்கு அருகில் அமைதியாக உட்கார வேண்டும். இப்படி அமர்ந்திருக்கும் போது அவர்கள் உங்களை வளர்ப்பதற்காக பட்ட கஷ்டத்தை நினையுங்கள். அவர்கள் தந்த அறிவு, அன்பு, அக்கறை எல்லாத்தையும் மனதில் நினைத்து கண்ணீர் விடுங்கள். நீங்கள் அவர்களை பற்றி ஒரு நிமிடம் நினைத்தாலே கண்ணீர் வந்துவிடும். இந்த வாழ்க்கையை தந்ததற்கு நன்றி. உங்களுடைய அன்பு, ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அன்றைய தினம் சமைத்த உணவுகளில் ஒரு கைப்பிடி உணவு காகத்திற்கு வையுங்கள். இல்லையென்றால் சிறிதளவு அரிசி வைக்கலாம். அப்படி இல்லை எனில் உங்கள் வீட்டில் செய்த பலகாரம், உங்களால் முடிந்த ஒரு உணவை காகத்திற்கு வைத்து விடுங்கள். முக்கியமாக எந்த உணவு வைத்தாலும் அதனை வாழை இலையில் வைத்து சுத்தமான இடத்தில் வைக்க வேண்டும். காகம் உணவை சாப்பிட்டு விட்டது என்றால் பித்திருக்கள் உங்களுடைய உணவை ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சி அடைகிறார் என்ற அர்த்தம். நீங்கள் உண்மையாக முன்னோரை மனதில் நினைத்து உணவு வைப்பதன் மூலம் உங்களை மட்டுமில்லை, உங்களின் வம்சத்திற்கும் ஆசீர்வதிப்பார். ஏழைகள் அல்லது வயதானவர்கள் அல்லது முடியாதவர்களுக்கு பித்திருக்களை நினைத்து உங்களால் முடிந்ததை வாங்கி தரலாம். அவை உணவு அல்லது பொருளாக இருக்கலாம். அன்றைய தினம் முன்னோரை நினைத்து வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். உங்களின் வம்சத்தையும் பாதுகாக்கும்.